வணக்கம். வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பீக்கங்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகி வரட்டும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டையும் சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விடலாம். கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கி வரட்டும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க. அது ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் கடலெண்ணெய் மோஸ்ட்லி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வேணால் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 6 தக்காளி. நீங்கள் தக்காளி வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். வேணும்னா நம்ம கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வருது. நான் கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். பட் ஆனால் நான் இதில் கிளிப்பு இல்லை. ஸோ நான் இப்போ வந்து காயை சேர்த்துக்கிறேன். பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. காய் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்ம வந்து இது பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். குக்கரில் செய்யும் போது ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால் குக்கரில் செய்கிறோம். மஞ்சத்தூள் இதற்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து வேறு எந்த மசாலா பொடியும் நம்ம சேர்க்குறதில்ல. பச்சை மிளகா ஒன்லி மட்டும்தான் நமக்கு வந்து காரத்துக்கு. அதனால தான் இது பஜ்ஜி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாக. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறையா சேர்க்க தேவையில்ல. அந்த காய் வந்து லைட்டாக முக்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஈஸியாக வெந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு வந்து இதிலே போட்டுடலாம். அப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு அதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே. தாளிப்பை கடைஞ்சிட்ருக்கிற பஜ்ஜியில் கொட்டி நம்ம நல்லா கடைய வேண்டிதான். நீங்கள் மிக்சிலையும் லைட்டாக நீங்கள் வந்து திருகி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மத்து இல்லைனா மத்தில் கடைஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். புளி சேர்த்துக்கிட்டேன் நான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி சேர்க்காமல் பண்ணிங்கன்னா இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பீக்கங்காயில் மட்டும் இல்லைங்க, சொரக்காய், அதுக்கப்புறம் சவ் கத்திரிக்காய், இதில் எல்லாத்துலேயுமே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.